லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து ரொம்ப சுருக்கமா உங்க கூட என் செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். And the Lord spake unto Moses saying, கர்த்தர் மோசேயோடு பேசி சொல்லும்படி சொன்னது, if a soul sin, ஒரு ஆத்துமா பாவம் செய்தால், and commit a trespass against the Lord, தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்வானே ஆனால், and lie unto his neighbor, தன் நண்பனை குறித்து பொய் சொல்வானே ஆனால், in that which was delivered him to keep, அவனுக்கு இடத்துல ஒப்பு கொடுத்ததில் பொய் சொல்வானே ஆனால், or in fellowship, or in ஒரு உறவில ஐக்கியத்துல, or in a thing taken away by violence, அல்லது வன்முறையாக உன்கிட்ட திருடினான், or hath deceived his neighbor, அல்லது உன்கிட்ட இருந்து வஞ்சித்து திருடினாள், or have found that which was lost and lieth concerning it, ஏதோ உன்கிட்ட இருந்து கிடைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொன்னானா, and sweareth falsely, தேவையில்லாம பொய் சாட்சிய சொன்னானா, in any of all these that a man doeth sinning therein, அடுத்த வசனம், then it shall be because he hath sinned, அவன் பாவம் செய்ததனால் அவன் குற்றம் உள்ளவனாய் இருக்கிறான், that he shall restore that which he took violently, அவன் உன்னிடத்திலிருந்து அவன் எதை எடுத்தானோ அத அவன் உனக்கு, or the thing which he had deceitfully gotten, or that which was delivered him to keep, or the lost thing which he found, or all that about which he had sworn falsely. My God, எல்லாத்தையும் சேர்க்கிறார் இதுல. உனக்கு திருடினாலும் சரி, உன்னை பத்தி பேசினாலும் சரி, உன்னை பத்தி பொய் சொன்னாலும் சரி, உன்னை கவுத்தாலும் சரி, உன்னை பின்னாடி குத்தினாலும் சரி, உன்னை குழி நோண்டினாலும் சரி, முன்னாடி கிக்கின்னு இழிச்சிட்டு பின்னாடி நின்னு பண்ணாலும் சரி, இதுக்கெல்லாம் பிரதிபலன் கர்த்தர் தருவார். And give it unto him to whom it appertaineth in the day of this trespass offering. ஒரு நாள் வருமாம், அந்த நாள் என்ன நாளாம்? குற்ற நிவாரண பலி செலுத்தும் நாள். குற்ற நிவாரண பலி இதெல்லாம் நம்ம நிறைய படிக்கணும், வருங்காலத்தில் படிச்சிருக்கோம். குற்ற நிவாரண பலியை செலுத்தும் நாள் வரும்போது, ஆமென், he shall bring his trespass offering unto the Lord. அவன் தன்னுடைய குற்ற நிவாரண பலியை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து, என்ன அவனுடைய நிவாரண பலி அதை சொல்றேன், a ram without blemish out of the flock, மந்தையிலிருந்து குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி. மந்தையில் இருக்கிற குற்றமில்லாத ஒரே ஆட்டுக்குட்டி வேற யாரும் அல்ல, வானம் விட்டு இறங்கி வந்த என் ரட்சகர், என் அருள்நாதர் இயேசு ஒருவர் மட்டுமே. இதெல்லாம் உனக்கு நடக்கும் போது நீ என்ன கொண்டு வரணுமா? குற்றம் இல்லாத ஒரு பக்கத்துல. இன்னைக்கு என்ன கொண்டு வந்த? ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தியான்னு கேளுங்க பார்க்கலாம். நீ என்னென்னமோ கொண்டு வருகிற, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ எதை கொண்டு வந்து, உன் இழப்புகள், உன் வேதனைகள், நெருக்கங்கள், உன்னை பத்தி தப்பா சொல்றாங்க, உன்னை பின்னாடி குத்துறாங்க, உனக்கு வேதனை கொடுக்கறாங்க, உன் வெற்றிக்கு ஒரு என்ன இருக்கு? நீ குற்றம் செய்தாலும் குற்றம் புரியப்பட்டவனா இருந்தாலும் உனக்கு என்ன இருக்குன்னா, நீ கொண்டு வர வேண்டியது ஒரு குற்ற நிவாரண பலி. அது வேற ஒண்ணுமல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி. அது பிழையில்லாத ஆட்டுக்குட்டி. அந்த பிழையில்லாத ஆட்டுக்குட்டி வேற யாரும் அல்ல, உன் இயேசுவை நீ கொண்டு வர வேண்டும். உங்க கரங்களை உயர்த்துவீங்களா? உங்களை பார்த்து நீ யாரை காமிச்சாலும் பரலோகம் திருப்திப்படாது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நீ உன் எல்லா கஷ்டத்துக்கு முன்னாடியும் கொண்டு வந்து நிக்க வைக்கும் போது, உன் ஆட்டுக்குட்டியை காணுகிற பிதாவாகிய தேவன் உனக்கு பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And then read carefully, a ram without blemish out of the flock with thy estimation for a trespass offering unto the priest. ஆசாரியனண்டை நீ கொண்டு வந்து பலியை செலுத்த வேண்டும். When the priest shall make an atonement for him before the Lord, ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக உனக்கு பலி செலுத்துவான். And it shall be forgiven him for anything of all that he had done in trespassing thereon. இந்த குற்றங்கள் புரிந்தவரும் செய்தவருக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அங்கே பலி செலுத்தப்படும் போது எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இப்ப முடிக்கணும், முக்கியமான வார்த்தை, ஆமென். Or all that which he shall have sworn falsely, he shall even restore it in the principle. உங்க கிட்ட இருந்து எதையாவது திருடி இருந்தா அந்த திருடினதை முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கணுமா? ஆடை திருடி இருந்தா ஒரு ஆடை திரும்ப கொடுக்கணும். ஒரு மாடை திருடி இருந்தா முதல்ல அந்த மாடு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு மாடு அப்படியே கொடுத்துடணும். அது கிழட்டா இருந்தாலும் எலசா இருந்தாலும் எதை எடுத்தியோ எடுத்ததை அப்படியே பிரின்சிபல் கொடுக்கணும். And shall add the fifth part more thereto. அதனோடு கூட வேற என்ன சேர்க்கணுமா? 5ல் 1 பங்கு சேர்க்கணும். 5ல் 1 பங்குனா இன்னொரு 100%, 120%. ஸோ நீ எதையாவது இழந்திருந்தா
நீ குற்ற நிவாரண பலியை கொண்டு வரும்போது உனக்கு எவ்வளவு திரும்ப தரப்பட வேண்டும் என்றால் 120% தரப்பட வேண்டும். கையை மேல உயர்த்துவீங்களா? முடிச்சுட்டேன், செய்தி வீட்டுக்கு போலாம். நீங்க இழந்ததுக்கெல்லாம் கர்த்தர் பிரின்சிபலோடு சேர்த்து 1/5 பங்காக 120% உங்களுக்கு கர்த்தர் திரும்ப தருவார் என்று ஒரு ஆமீன் மட்டும் நல்லா சொல்லிடுங்க பார்க்கலாம். 120%, 120% உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். ஆமேன். உங்களை ஏமாத்திருந்தா, உங்க கிட்ட இருந்து எக்ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, நீங்கள் குற்றம் உள்ளவராயிருந்தா, அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் தேவ வீட்டு ஆலயத்திற்கு போவார்கள். ஆட்டுக்குட்டி அல்லது ஆடு, குற்றம் இல்லாத ஆடு இயேசுவை குறித்து காட்டுகிறது. ஆமேன். ராங் செய்யப்பட்ட பார்ட்டிக்கு, ராங் செஞ்ச பார்ட்டி, ஆமேன், ஃபுல் வேல்யூ திரும்ப கொடுக்கணும். கூட 1/5 சேர்த்து கொடுக்கணும். அப்படின்னா ஒரு மாட்டை உன்னை விட்டு திருடினால் கூட 5 மாட்டை சேர்த்து கொடுக்கணும். ஆமேன். எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, தான் முதல்ல சொல்லிட்டீங்க. ஒரு ஆட்டை திருடினா 4 ஆடு என்று யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஸோ 120% ராங்டு பார்ட்டிக்கு கொடுக்கணும். அப்படின்னா யார் இழந்தாங்களோ அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ஆமேன் புரிஞ்சா சொல்லணும். யாருக்கு இழப்பு ஏற்பட்டதோ அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். எப்போ? குற்ற நிவாரண பலி செலுத்தப்படுகிற நாளில். One more time, if you understand, say amen. யாருக்கு இழப்பு அதிகமோ இழந்தவருக்கு லாபம் நிறைய இருக்கும். இப்படி வாசித்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? பைத்தியக்கார பசங்களா, திருடுங்களா 2 மாடை என்று. நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை நான் சொல்ற ஆழத்தை. நான் ஒரு மாதிரி பார்க்க கூட சபையில சத்தியத்தை கூர்ந்து கவனிக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் என் பின்னாடி பேசுங்களேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்படி இப்படி எல்லாம் பண்ணுங்களேன். ஏன் தெரியுமா? நான் அனுபவத்தோட சொல்றேன், வசனத்திலும் சொல்றேன். யாருக்கு நஷ்டம் ஏற்படுதோ அவங்களுக்கு 120. இப்போ அது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்போ அது சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீ கேட்காதீங்க. அப்புறம் கண்டவெல்லாம் கண்டது பண்ணிட்டு இருப்பான். ஆனா எனக்கு படிக்கும் போது இப்படி தோணுச்சு, அட பாவி, இவ்வளவு லாபம் இருக்கா? அப்போ என் மாட்டை திருடிக்கோடா. ஏன்னா யாருக்கு இழப்பு இருக்கோ அவர்களுக்கு கர்த்தர் 120% திரும்ப தருவார் என்று பைபிள் அப்படி குற்ற நிவாரண பலியாகிய நம் ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக ஒப்பு கொடுப்பதை காணும் போது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப சொல்றதுக்கெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களா? உன்னை பத்தி பொய்யா சொன்னாங்களா? உன்னை பத்தி அப்படி இப்படி சொல்லி கவுத்தாங்களா? அப்படி இப்படி டிராமா பண்ணாங்களா? உன்னை திருடுனாங்களா? இயேசுவின் நாமத்தில் உனக்கு உபத்திரவத்தை கொடுத்தாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உன் குடும்பத்தார் உன்னை புறக்கணிச்சாங்களா? நீ சபைக்கு வரேன்னு சொல்லி உனக்கு விரோதமாய் தீங்குகள் செய்தார்களா? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு பில்லி சொல்லி வச்சாங்களா? நான் சொல்றேன், அவங்களுக்கு இழப்பு, உனக்கு லாபம். குற்ற நிவாரண பலிக்கு முன்பாக கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல. கசப்பு மட்டும் கொள்ளாதே. Don't become bitter. நீங்க இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னோம்? எனக்கு நிறைய இழப்புங்க, மன உடைவுங்க, கஷ்டங்க, அவரால தொல்லை, இவனால தொல்லை, அவளால தொல்லை, எல்லாரால தொல்லை, மென்டலால தொல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் பரவாயில்ல பண்ணு. ஏன் தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு தொல்லை வர வர எனக்கு 120%. ஏன்னா நான் முன்னே நிறுத்துவது வேற யாரையும் அல்ல, என் ஆட்டுக்குட்டியானவரை நிறுத்துகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? Bring Jesus into the situation. ஆமேன். அவரை போல ஒருவர் இல்லை நம்புறவங்க யாரா இருக்கீங்களா? குற்றமில்லாத இயேசு. ஆமேன். பாவமில்லாத இயேசு, பெர்ஃபெக்ட் இயேசு, முகத்துல ஓட்டை இல்லாத இயேசு, சுத்தமான இயேசு. ஆமேன். ஒரு அழகானவர், அன்பானவர், ஃபேரர். அதனால சங்கீதக்காரன் சொன்னான், he is more beautiful than the children of man. பிறந்திருக்கிற மனித புத்திரர் எல்லாவற்றிலும் அழகானவர் வேற யாரும் அல்ல, என் இயேசு ஒருவர் மட்டுமே. என் மூஞ்சிய பாருங்க, 4 வருஷம் முன்னாடி இன்னும் நல்லா இருந்துச்சு, இப்ப பார்த்தா சுருங்க தொடங்கிடுச்சு. இன்னும் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதெல்லாம் இறங்கிடும். ஆனா என் இயேசு என்னைக்குமே இளமை பூத்தவர். He is a lamb without blemish. He is a lamb without spot. அவர் கரை திரை இல்லாத சுத்தம் உள்ள பெர்ஃபெக்ட். ஆமே, இயேசுவை தானே சொல்றேன், ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் அழகானவர். ஏசாயா சொல்லும்போது 53 சொல்றார், messianic prophecy of the suffering servant. அவர் இப்படி சொன்னார், he was crushed for my iniquities, he was so marred than any man. சங்கீதக்காரன் சொன்னான், மனுபுத்திரரில் அழகானவர் அவரை போல ஒருவரும்
இல்ல. ஆனா ஏசாயா சொல்றார், மனுபுத்திரர் அவரை போல அலங்கோலமானவர் எவரும் இல்லை. யாருக்காக? உன் குற்ற நிவாரண பலியில உனக்கு லாபத்தை தருவதற்காக தன்னைத்தானே காயப்படுத்தின ஒரே ரட்சகர். எல்லா மதத்துக்கும் மத தலைவர்களும் தெய்வங்களும் உண்டு. ஆனா எல்லா தெய்வமும் உயிரை வாங்கினாங்க, போதனைகளை சொன்னார்கள். ஆனா தன்னை நேசித்து வந்தவர்களுக்கு கல்வாரியில் ஏறி உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் என் இயேசு ஒருவர் மட்டுமே. கையை நல்லா தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு அலங்கோலமானார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்தான். ஆமென். ஹல்லேலூயா. He lost everything. அவன் பாவம் செய்த போது அவனை சூழ்ந்திருந்த மகிமையை இழந்து விட்டான். அந்த மகிமையை உனக்கு திரும்ப தருவதற்காக நிர்வாணம் உணர்ந்த ஆதாம், நிர்வாணம் உணர்ந்த ஏவாள் நிர்வாணத்தை கண்டு வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்தார்கள். அந்த நிர்வாணத்தை, அந்த வெட்கத்தை போக்குவதற்காக, மீண்டும் இழந்து போன ஆதாமின் மகிமையை, ஏதேன் தோட்டத்தின் மகிமையை தருவதற்காக நியாய சிங்காசன அறையில் இயேசுவின் வஸ்திரத்தை கிழித்து எல்லோருக்கும் முன்பாக இயேசுவை நிர்வாணியாய் மாற்றினார்கள். அவர் நிர்வாணமாய் மாறிய போது நீங்களும் நானும் மகிமை உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். இனி உங்களுக்கு வெட்கம் இல்லை என்று சொல்றவங்க கையை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? They stripped him and made him naked. இன்னைக்கு நீங்களும் நானும் மகிமை உள்ளவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, என் மேல ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தைரியமா சொல்ல. வசனத்தை நம்பி தானே சொல்றோம், கோஷி பாசை நம்பி சொல்ற. நான் நக்கலா சொல்லு, என் மேல ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லு. பக்கத்துல சொல்லு, எங்க பாஸ்டர் மேல ஒரு மகிமை இருக்கு அப்படின்னு. இப்படியே சொல்ல, அவனே சொல்லிட்டு உங்களை சொல்லவே சொல்லாதீங்க. பக்கத்துல என் மேல ஒரு மகிமையே இருக்குங்க. அந்த மகிமை தருவதற்காக அவர் நிர்வாணியானார். எதற்கு? ஏதேன் தோட்டத்தின் நிர்வாணத்தை மாற்றுவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சபை இன்றைக்கு அதை புரிந்து கொள்வதில்லை. சபை ஆதாமுடைய பாவத்தை போதிக்கிறது. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உன்னை மூடின மகிமைய, பாவத்தின் மகிமை காட்டும் இயேசுவின் மகிமை பெருசுன்னு நம்புறவங்க யாரா? சபை இன்னைக்கு பாவத்தின் மகிமையை குறித்து பேசுகிறது. நியூ லைஃப் சர்ச் நம்ம பாவத்தின் மகிமை பேசுவதை காட்டிலும் இயேசு தந்த நீதியின் மகிமை பேச வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ஒருத்தரை தட்டி சொல்லு, நான் நீதிமானா இருக்கிறேன். ஆமென். இழந்து போன மகிமை ஒரு விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் திரும்ப தருவார். பக்க சொல்ல, நான் மகிமை உள்ள ஸ்திரீன்னு சொல்லுங்க. இஃப் யூ ஃபெயில்ட், தோற்று போனியா, ஏமாற்றப்பட்டியா, இழந்தியா, இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்கு நம்பிக்கை தருகிறார். பக்க சொல்ல, இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு. சும்மாவே இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவருங்க. அவரு எவ்வளவு நல்லவர். அவர் வந்தது எதற்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா அதிகமா அவர் வந்தது அவருடைய வல்லமை காண்பிக்க. செங்கடலை இரண்டாய் பிளந்தார், எரிகோ மதில்களை உடைத்தார், யோர்தானின் வெள்ளம் பின்னிட்டு திரும்பியது, அமோரியர்களை சங்கரித்தார், சூரியனை நிற்க செய்தார். எல்லாம் மகத்துவமான மைட்டி ஆக்ட்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஒவ்வொரு அற்புதங்களும் பார்த்தா பலத்துதான் இருக்கும். அக்கினி இறங்குது, இது அதுன்னு என்னென்னமோ செஞ்சாரு. அதையே காமிச்சிட்டு இருந்தா, வல்லமே பார்த்துட்டு இருந்தா உடைஞ்ச உன் உள்ளத்துக்கு எங்கே ஆறுதல்? அதனாலதான் அவர் புதிய ஏற்பாட்டில் வரும்போது வல்லமை காண்பித்ததை காட்டிலும் கல்வாரியில் தன் அன்பை காண்பிக்க வந்த இயேசு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என் இயேசு அன்பா இருக்கிறார். அப்படி அன்பை நீ உணரும். அவர் தான் உன் குற்ற நிவாரண பலி. நீ அவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது உன் இழப்புகளுக்கெல்லாம் மேலாக நீ தோற்று போன இடத்தில் எங்கே வெட்கப்பட்டாயோ, எங்கே நாணம் அடைந்தாயோ, அதே பங்கில் பொக்கிஷத்தில் இரட்டத்தனையான பலன்களை கர்த்தர் உனக்கு தருவார். இயேசு கிறிஸ்து சீஷரோடு இருக்கும் போது 15:25 இப்படி சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? The night before he would suffer, அவர் சொன்னார், யூதர்கள் என்னை பகைக்கிறார்கள், பரிசேயர் என்னை வெறுக்கிறார்கள், எல்லோரும் என்னை தள்ளுகிறார்கள். ஆனால் ஆமென் இப்படி சொன்னார், செய்யாத குற்றத்திற்கு நான் பிரதிபலன்களை திரும்பி கொடுப்பேன், நான் எடுக்காததை திரும்ப கொடுப்பேன். இது எங்கே இருந்து தெரியுமா அவர் சொன்னாரு? சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம். சங்கீதம் 69:3. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் தமிழில் பார்க்கலாம். I am weary of my crying, my throat is dried, mine eyes fail while I wait for my God. They that hate me without a cause are more than the hairs of mine head. They that would destroy me, being my enemies wrongfully, are mighty. அந்த கடைசி வார்த்தை இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. Then I restored that which I took not away. லேவியராகமம் சொல்லுகிறது, நீ இழந்தாலோ, இழப்பு ஏற்படுத்தினாலோ, பொய்யாய் சொல்லப்பட்டாலோ,
பொய் சாட்சி சொன்னாலோ, இழந்திருந்தா இழந்த உனக்கு இழப்பை ஏற்படுத்தினவன் பிரின்சிபலையும் தர வேண்டும், 120% திரும்ப தர வேண்டும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்கன்னா? ரெஸ்டோர் பண்ண வேண்டும். எப்போ அதை ரெஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, நீ எப்பொழுது குற்ற நிவாரண பலியை ஆசாரியனிடத்தில் செலுத்தும் நேரத்தில். ஆமேன் சொல்ல மாட்டீங்கன்னா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க என் குற்ற நிவாரண பலி இயேசுதானா? 3 பேரை தடுக்க, அவர் தாங்க இயேசு இயேசு இயேசு. இன்னைக்கு அவரை நீ கொண்டு வந்திருக்கியா? நீ வேற யாரையும் கொண்டு வந்து பரலோகத்துல போய் நான் ரொம்ப நீதிமான், எங்க அப்பன் ரொம்ப நீதிமான், எங்க தாத்தா அப்படியே பைபிளை நெஞ்சோட வச்சு செத்தார். ஆமீனே வரல. அவரெல்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்க பரலோகம் போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க, அவங்களால ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசுவை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நாமேன்னு சொல்லணும். அவர் சொன்னார், அதுக்கு அதனால தான் அவர் சொன்னார், என்ன நீ கொண்டு வந்து நிறுத்தினா என்ன எல்லா தீங்கும் எனக்கு செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? உனக்கு தீங்கு செய்ததெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவதற்காக. கரங்களை கொஞ்சம் உயர்த்துங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை முன்னாடி நிற்க வைக்கிறீங்க? உங்க வேலையில, உங்க நஷ்டத்துல உன்னை ஏமாத்துனாங்க, சொத்தை புடுங்கினாங்க, சாட்சி சொன்னாங்க, விரோதமா பேசினாங்க, ரோட்ல போகும்போதெல்லாம் உன் செழிப்ப தாங்க முடியாம காரி துப்புனாங்க, உன் பின்னாடி தப்பு தப்பா உன்னை பத்தி பேசினாங்க. அவர் சொல்றார், இது எனக்கு செஞ்சாங்க, ஆனா நான் எடுக்காதத நான் உங்களுக்கு 120% இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலும் சொல்றேன், அடுத்த 20 நாளில் நீங்க இழந்த எல்லாவற்றையும் 120% குற்ற நிவாரண பலிக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். Hey, so well written, then I restored that which I took not away. இயேசு சொல்ற வார்த்தை தான் எழுதி இருக்கு, நான் எடுக்காததெல்லாம் நான் திரும்ப கொடுத்தேன். ஆமென். எதுவுமே தெரியும், அவர் எடுக்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து எதுவுமே. ஆனா உங்ககிட்ட இருந்து எவன் எடுத்தாலும் அவன் சொல்றாரு, நீ அவன் கிட்ட போய் சண்டை போடாத, கசப்பு கொள்ளாத, நான் உனக்கு அவன் ஒரு ஆட்டை எடுத்தா நான் உனக்கு 4 ஆட்டை தரேன், அவன் தர வைப்பேன். திருடன் தன் பசி ஆட்ட திருடினால் ஜனங்கள் அவனை இழமாட்டார்கள், ஆனால் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு. ஆனா இன்னைக்கு இங்க கர்த்தர் 7 மடங்கு 120%. எத்தனை பேர் இன்னைக்கு ரெடி ஆவறீங்க? எனக்கு தெரியாது. உன்னை ஏமாத்தி இருக்கலாம், குடும்பத்துல மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். I don't know who it is, what it is, but if loss has happened, then my God is going to make something happen. ஆனா வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சிகள் இருக்கா? இன்னைக்கு குற்ற நிவாரண பலி உனக்கு 120%. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? Come to the Lord. Amen. சிலதெல்லாம் நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லது, ஏன்னா ஆண்டவர் 120க்கு பிளான் பண்றார். இது படிக்கும் போது இப்படி ரிவர்ஸ்ல சொல்லணும்னு தோணுச்சு. சில வெட்கத்தை எதிர்ப்பாரு, சில ஏமாற்றத்தை எதிர்ப்பாரு, சிலர் உன்னை தப்பா சொல்றதை எதிர்ப்பாரு, சில நாய் உன்னை கொலைக்கிறது கொஞ்சம் எதிர்ப்பாரு. ஏன்னா இதெல்லாம் வரலன்னா அந்த பர்சன்டேஜ் ஆமென். எத்த குற்றம் நீ செஞ்சிருந்தாலும் 2 கையை உயர்த்தி நீ அப்பா கிட்ட வந்து சொல்லணும், அப்பா கோட்டை விட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்பா நான் கோட்டை விட்டுட்டேன், ஆனா நான் யாரை திரும்ப கொண்டு வந்திருக்கேன், இங்க பாரு ஆட்டுக்குட்டிய, இப்ப நான் குற்றபோதத்தில் வாழப்போவதில்லை, ஏன்னா என் குற்ற நிவாரண பலி இந்த ஆட்டுக்குட்டியா இருக்குமானா நான் செஞ்ச குற்றத்திற்கு தண்டனை அல்ல, நான் செஞ்ச குற்றத்துக்கு எனக்கு 120% கர்த்தர் தருவார். உன் பாவத்தால் இழந்ததை காட்டிலும் அவர் தர்ற நீதியால் நீ பெறப்போகிற அனுகிரகங்கள் எல்லையற்றதுன்னு விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பெரிய ஒரு அறுவடை நீங்க காண்பீங்க, துதிக்க போறீங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்க போறீங்க, மகத்துவத்தை அறுவடை செய்ய போறீங்க, மீட்பினுடைய வெற்றிகளை சுதந்திரிக்க போறீங்க. கமான், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்து எனக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவதற்காக தான் எனக்கு நிவாரண பலியாய் கர்த்தர் மரித்தார். உன் வாழ்க்கையை குறுக செய்யணும்னு சத்துரு திட்டம் போட்டு பல வியாதியின் நாட்களை உனக்கு தந்தானா, கர்த்தர் உனக்கு 120% லைஃப் தரப்போகிறார். என் வாலிபமே போச்சு அப்படின்னு கலங்குகிறியா? கவலைப்படாத, அவர்கிட்ட வந்துட்டல்ல, 120% தரார். இப்ப நீ தைரியமா அந்த குற்ற நிவாரண பலியை நம்பி சொல்லலாம், வாலிபமே வா. யா ஆமென். பக்க சொல்லுங்க, வாலிபம் திரும்புது சொல்லும் பார்க்கலாம். சொல்லியா பாட்டியா இருந்தா கூட சொல்லு, வாலிபம் திரும்புதுன்னு.
என் வாலிப நாட்கள்லாம் வேஸ்டா போச்சு. அவன் கெடுத்தானா சாத்தா, உனக்கு எவ்வளவு தெரியுமா ரிட்டர்ன் தர போறார்? 120%. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் வேலையில எனக்கு ஒரே தொல்லை பாஸ்டர். நல்லது, தாங்கிக்கிட்டு அப்பப்ப அந்த நிவாரண பலி வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு தெரியுமா தர போறாரு? 120. ஒரு ஆமென் சொல்லுங்கனே. ஆமென். எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை அதிகமாய். சோ உன்னை பக்கத்துல என்ன யாரும் அப்படிலாம் ஒன்னும் செஞ்சிட முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை இல்லாத ஆளுங்க நீங்க, விசுவாசமே இல்ல. கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும், செய்யும் போது அதை தாங்கணும் பாரு, அதை கடந்து போகணும் பாரு, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா தாங்கிக்கிட்டு அப்பப்போ நிவாரண பலியை கொண்டு வந்து நிக்க, ஒரு பலி செலுத்திட்டே இரு, பலி செலுத்திட்டே இரு. எல்லாம் சொல்லுங்க 120%. ஓ, இந்த சர்ச்சில் இருக்கிற நீங்களாம் வீடுகளை கட்டி முடிப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிறது 3 பேரு, ஆனா 5 கார் நிக்கும். அவ்வளவு செல்வ ஐஸ்வர்யத்தை உனக்கு இன்னைக்கு தரார். பாஸ்டர் எங்க அண்ணனுங்களாம் நல்லா ஆயிட்டானுங்க, அக்காங்கெல்லாம் நல்லா ஆயிட்டாங்க, நான் மட்டும் நல்லா இல்ல. உனக்கு 120% வருது. ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கிறேன் இயேசு என் குற்ற நிவாரண பலி. பக்கத்துல என்ன பத்தி பேசுறியா? I am getting ready for 120. இப்படி எல்லாம் செய்திகளை கேட்கும் போது நீங்க அதை ஆழமா நீங்க இதயத்துல பதிச்சுக்கணும். ஏன் தெரியுமா? இதை பேசி முடிக்கும் போது சத்ரு அப்படியா சொன்னாரு அப்படின்னு வருவான் பாரு. பண்றா, நீ பண்ணுவேன்னு தெரியும், நீ பண்ணாதான்டா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்கனே. பவுலை குற்றம் சாட்டினார்கள். பவுல் இப்படிப்பட்ட கிருபையின் சத்தியங்களை பேசிய போது எத்தனையோ வார்த்தைகளை பவுலை குறித்து சொன்னார்கள். ஆமென். நான் முன்பு ஒரு முறை இதை குறித்து வித்தியாசமாய் பேசும்போது இப்படி சொன்னேன். ஒரு ஆட்டை திருடினா 4 ஆடு. ஆமென். ஒரு மாட்டை திருடினா 5 மாடு. கரெக்டா? இன்னொரு வாட்டி, ஒரு ஆட்டை திருடினா 4 ஆடு, ஒரு மாடை திருடினா 5 மாடு. இப்ப நான் கேட்கிறேன், ஆடு பெருசா மாடு பெருசா? மாடு பெருசு. இழப்பு எவ்வளவு பெருசோ கெயின் அவ்வளவு பெருசு. இப்போ ஒரு கிழட்டு மாடு தான் இருந்துச்சான். அந்த கதை சும்மா நான் ஒரு கற்பனைக்கு சொன்னேன். ஒரு கிழட்டு மாடு தான் இருந்துச்சான். அதுவும் பாலு கறக்காம நொண்டிக்கிட்டு இருந்துச்சான். பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு கொண்டு போட்டான். ஓ அழுதாலும் மரியாளும் பேதுரும், எங்க மாட்டை கொண்டு புட்டானே. அடுத்த வாரம் குற்ற நிவாரண பலி செலுத்தும் நாளாம். உடனே இவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் செலுத்தினாங்களாம். ஆண்டவர் சொன்னார், நிவாரண பலி செலுத்தின பின்னாடி இது அவனுக்கு அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல அந்த கிழட்டு மாடுக்கு பதில் நல்ல இலசா ஒரு ஜெர்சி மாடு பிளஸ் 5 மாடு. எத்தனை மாடு? 5 மாடு. இப்ப 5 + 1 6 மாடு. ஒன்னொன்னு தலன்னு சும்மா அப்படி நிக்குதான். ஒன்னொன்னு அப்படி ஸ்டைலா. இந்த கொன்னு புட்டானே அவன் அந்த ஓட்டையில இந்த வேலையை தள்ளி எட்டி பாக்குறான். அதனாலதான் சொன்ன, சத்ரு சாவு ஜெபம் பண்ணாத, எட்டி எட்டி பார்த்தே செத்து போயிடும். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? சோ இப்போ ஒரு மாட்டை இழந்தான் யாத்திரையாமத்துல. எத்தனை மாடு? 5. 5 + 1 6. இது ஏற்கனவே கிழட்டு மாடு. இவன் சாவடிக்கான செத்து போயிருக்கும். அத்தோட ஐயா அம்மா துண்டு தான் இருக்கணும் ரோட்ல. அந்த நிலைமையில இருந்தாங்க. இவன் கொன்றது நல்லது. நான் கொன்றதுன்னு சொல்லுவேன், நல்லது சொல்ல. அவன் கொன்னது, அவன் கொல்லலைன்னா இந்த தாத்தா பாட்டி பட்னியில தான் இருந்திருக்கணும். ஆனா அவன் திருடுனதும் கொன்னதும் இந்த 5 வந்து 5 + 1 6. ஒன்னொன்னு அமுடு பார்த்தா அவ்வளவு பால் நிக்கிறான். கறக்கு கூட நம்ம இடிச்சா போதும், கொட்டுது பால். அவ்வளவு செழுமையான மாடுகள். ஒரு நாள் அடி படுத்துட்டு மரியாள் பீட்டர் கிட்ட சொன்ன, ஏங்க அப்படின்னு. அவர் என்னடி அப்படின்னா, சொர்க்கப்பாளையம் தமிழ். அப்பதான் சொன்ன, அங்க பாருங்களேன், நம்ம நினைச்சோம் இந்த கிழட்ட மாட்டோட காலி ஆயிருவோன்னு. இப்ப பாருங்க, 5 6 ஆச்சு, 6 7 ஆச்சு, 8 10 ஆச்சு. ஓ, தோட்டம் முழுவதும் மாடு. இனி அந்த பைத்தியக்காரன் நினைச்சா கூட மாட்டை கொல்லவே முடியாது. இன்றைக்கு கரங்களை தட்டும் போதோ உயர்த்தும் போதோ உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் குற்ற நிவாரண பலி என் இயேசு உனக்காக இருக்கும் போது உனக்கு ஏற்படுத்தும் இழப்புகளுக்கு கர்த்தர் 120% தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் இயேசுவுக்கு ஒரு பெரிய புகழாரத்தை சூட்டுவோமா? 2 கரங்களை மேல உயர்த்தி crown him with the crown of greatness,
Crown him with many crowns. He is the King of kings. He is the Lord of lords. He is the great and mighty God. He is my Redeemer. He is my Savior. He is my lily. He is the lily of my valley. He is the rose of Sharon. He is the fairest of 10,000s. Crown him. Crown him with many crowns. கிரீடங்களால் அவரை கிரீடம் சூடுங்கள். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை நம்பி வந்த உங்களுக்கு அடுத்த 21 நாளில் 120 ஹalleluya. எப்படி தெரியுமா ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். சும்மா உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். ஆதாம் அழுதிருப்பான் கண்டிப்பா. ஏன் தெரியுமா அழுதிருப்பான்? அந்த மகிமை அவன் மேல இருக்கும்போது யானைங்கெல்லாம் அப்படி ஸ்டைலா டிங்கு டிங்குன்னு வருமா. ஆதாம் சொல்ல, ஏய் உட்காரு அப்படின்னா யானை. இப்ப அது டிங்கு டிங்குன்னு வரதான் இவரு ஏய் அப்படின்னா ஏய் அப்படின்னா நம்ம ரோட்ல ஈரோட்ல சுத்திட்டு இருக்கு பாருங்க, பட்டாசு வைக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்க, ஒன்னும் வைக்க மாட்டேங்குது. ஆதாம் நினைக்கிறான், மை காட், அந்த மகிமை இருக்கும்போது டைனோசரஸ் பொங்கி வந்தா கூட அப்படின்னா டைனோசரஸ் இப்ப அதை மிதிச்சுட்டு போகுது. மகிமை இழந்துட்டான் ஆதாம், கலங்கி நிக்கிறான். மீட்பு இல்லாம நிற்கும் போது ஆண்டவர் அருகில் வந்து கதறி அழுதிருப்பான். ஆதாம் ஏவாள் கண்ணீர் விட்டு அழுவாங்களா அழுவ மாட்டாங்களா? இவ்வளவு மகிமையா என்னை உண்டாக்கி இவ்வளவு மகத்துவத்தை எனக்கு தந்த போது நான் கோட்டை விட்டுட்டேனே, நான் கவுத்துட்டேனேன்னு நினைக்கும் போது ஆண்டவர் பக்கத்துல வந்து சொல்லி தோளை தட்டி சொன்னார், ஆதாமே கவலைப்படாத, இதோ உனக்காக ஒரு குற்ற நிவாரண மிருகத்தை அடிச்சு அதை ரத்தத்தை சிந்தி அதன் தோலை எடுத்து நான் உன்னை மூடுகிறேன். இதுதான் மீட்பின் மகிமை என்று அன்றைக்கே கர்த்தர் மூடினாரே. நீ இழக்கும் போது கமான் ஒரு ஆமேன் சொல்லுமா. உன் இழப்பை காட்டிலும் நான் சொல்ற சில வார்த்தைக்கு நீங்க எனக்கு புரியாத ஆவியில பூர்ண வெற்றி. இந்த வார்த்தை, இந்த பிரசங்கத்துக்கு பின்னாடி உங்க குடும்பங்கள் மகத்துவங்கள் காணும். கர்த்தர் சொல்வதாவது சபை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீ பாவத்தால் இழந்ததை காட்டிலும் அவர் மகிமையால் பெறப்போகிற ஐஸ்வர்யங்கள் உன் பாவத்தால் இழந்ததை காட்டிலும் 120. பக்கத்துல 3 பேரை தட்டில 120% ரெடி ஆவறேன்னு சொல்ல மக்கள் விசுவாசிக்கணும். அவ்வளவுதாங்க, ஜஸ்ட் பிலீவ் இட். பக்கத்துல விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க, வேற ஒன்னும் கவுந்தெல்லாம் ஜெபம் பண்ண நான் சொல்லவே, ஜஸ்ட் பிலீவ் இட். ஆண்டவர் அதை மூடினார். அவரை கிரீடம் சூடி இன்னைக்கு ஆராதிக்கணும். பாவம் செய்யாத ஆதாமுக்கு அவர் சிருஷ்டிகர். லிசன், பாவம் செய்யாத ஆதாமுக்கு அவர் சிருஷ்டிகர். பாவம் செய்த பின்னாடி உனக்கும் எனக்கும் அவர் தந்தை. அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்லுங்க, அவர் பாவம் செஞ்சது நல்லது. மை காட், தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எங்கேயோ போயிடுவேன். ஒன் மோர் டைம், பிஃபோர் சின் God is creator to Adam, but after sin he is my heaven daddy. Why? Because of the குற்ற நிவாரண பலி. எந்த இழப்பு உனக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த நிவாரண பலி உனக்கு 120%. பக்க சொல்ல, எனக்கு எல்லாமே 120 தான் கிடைக்கும் சார். பாதி வருஷம் போயிடுச்சு, 120 வயசு தராரு. எத்தனை பேர் 120வது பிறந்த நாளுக்கு கேக் ஆர்டர் பண்ண போற? எப்படியோ கர்த்தர் இந்த வாட்டர் சரத்தை அப்படி இப்படி நான் அப்படி இப்படி சுகமாக்கி அப்படி இப்படி கொண்டு போய் 120ல அடிக்கு. யாராமே சொல்லுங்க பார்க்கலானே. God is a good God. Have you been cheated? I bring Christ before as my trespass offering and I receive back 120%. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், என் கூட செஞ்சு. கர்த்தாவே, நிறைய இழப்புகளை என் குற்றத்தாலும் பிறர் செஞ்சதாலும் நான் சகித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என் குற்ற நிவாரண பலியை உமக்கு முன்பாக நிறுத்தி 120% நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன் 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 சொல்லுங்க பார்க்கலாம். அது பணமா இருக்கட்டும், வெட்கமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு இழந்த இடத்துல 120%. ஆமேன் சொல்லுங்கண்ணே. உலகத்துல யாரை தெரியுமா ஹீரோவா மாத்துவாங்க? ஒருத்தரை ஹீரோவா மாத்தணும்னா யாரை தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுங்க? இப்போ என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் இப்படி ஆடுற பாரு, என்ன ஐயோ கோஷிப்பாஸ் எங்க வர்ஷிப்பு. ஆமா, ஹீரோ. திறமை இருந்தா ஹீரோ இருங்க, அழகு இருந்தா, நடிக்கும் திறமை இருந்தா, கல்வியில் உயர்ந்திருந்தா, செயல்கள் வல்லவனா இருந்தா, கபடியில் எல்லாரையும் கவுத்து மிதிச்சா, இது உலகம் தருகிற பட்டம்.
ரொம்ப சாதிக்கிறவரா இருந்தா, பிசினஸ் திறமை இருந்தா, என் ஏசுநாதருக்கு யாருக்கு தெரியுமா ஹீரோ? தொலைஞ்சு போனவன், வீட்டை விட்டு ஓடி போய் பண்ணி கூட படுத்த பாருங்க அவன். 5 புருஷர்கள் இப்பொழுது உள்ளவனும் என் புருஷன். ஹீரோயின். எங்க உண்மையை சொல்லும் போது நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா நாங்களாம் அப்படி வாழலாமா? அப்படி சொல்லல. என் இயேசுவை சொல்றேன், உன்ன சொல்லல. இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்றேன். அவர் யார் தெரியுமா? அப்படி இறங்கி உடைஞ்சு நாசமா போனவங்களை தூக்கி எடுத்து ஹீரோக்களா வாழ வைக்கிறவர் இயேசு. 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ, உடல் போச்சு, அழகு போச்சு, முடி போச்சு, எல்லாம் போச்சு, செல்வம் போச்சு, நடுரோட்டுக்கு வந்தாச்சு. ஆனா வஸ்திர தொங்கலை தொட்ட போது சொல்ல, நீ தாண்டி என் ஹீரோயின், ஆபிரகாமின் குமாரத்தியே. குஷ்டரோகி, my God, lost, எல்லாம் சொல்லுங்க, லாஸ்ட், லாஸ்ட், லீஸ்ட். இதுதான் அவர் ஹீரோ பண்ணுவார். ஆண்டவர் எவ்வளவு அழகானவர் தெரியுமா, அன்பானவர் தெரியுமா, பாசமுள்ளவர் தெரியுமா. ரோட்ல கல்ல உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன் அவன் கூப்பிடுறான், தாவீதுக்கு வாரே, வாடா வாடா, உனக்கு தான்டா இன்னைக்கு வந்தா, என்ன 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 வேணும் உனக்கு, தாவீதின் குமாரனே. பூம், கண்கள் திறந்தாச்சு. தலைவர் வஸ்திரத்தை தூக்கி போட்டார். இப்ப பீட்டருக்கு முன்னாடி ஹீரோ ஆயிட்டார். நான் எப்பவுமே சொல்றது, பீட்டரை உரசுறான். பீட்டர் சொன்ன, என்ன நாங்க எவ்வளவு வருஷமா இயேசுநாதர் கூட இருக்கிறோம், நீ என்ன? அவன் சொன்ன, அது அப்போ, இது 120%. இயேசு கிட்ட வந்தாலே 120%. இன்னைக்கு நான் அதை பெற்றுக்கொள்றேன் சொல்லுங்க. யாராவது கையை உயர்த்தி சொல்ல, நான் பெற்றுக்கொள்கிறேன். Who is hero to Jesus? The lost, the least. மத்தேயு 1 கொடுப்பாங்க. நான் இயேசுவின் வம்ச வரலாறு சொல்ல போறேன், நீங்க கூர்ந்து கவனிக்கணும். பக்க சொன்ன, நிறைய எழுந்துட்டேன் பாஸ்டர், வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆகி போச்சு. கவலைப்படாத, குற்ற நிவாரண பலி இருக்கா? ஏதாவது புரியுதா நான் சொல்றது? நான் முடிச்சது நல்லது நினைக்கிறேன். ஏன்னா சிலர் சிரிக்கிறீங்க, சிலர் முறைக்கிறீங்க, என்ன விஷயம் தெரியல. ஓகே. The book of the generation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. யாருடைய வம்ச வரலாறு? கோஷி பாஸ்டரா? ஏப்ரஹாம் கோஷியா? இல்ல. யோவான் அவரை சொல்லும் போது, ஆதியில் வார்த்தை, அண்டச்சராட்சரங்களை ஆதியில் வார்த்தை, இந்த வார்த்தை தேவனோடு, அந்த வார்த்தை அவருடைய வம்ச வரலாறு. யாருடைய வம்ச வரலாறு? இயேசுவின் வம்ச வரலாறு. சாதாரணப்பட்டவர் அல்லங்க, அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கங்க அவர். ஆமென். அவர் சேனைகளின், ஏன் தெரியுமா சேனைகளின் கர்த்தர்? தானியேல் சொல்றான், 1000 10,000 தூதர்களை கண்டேன் அப்படின்னா அவருக்கே கணக்கே தெரியல. அவ்வளவு திரள் பட்டயம் உரிய தூதர்களுக்கு தலைவரின் இயேசு. அவர் வம்ச வரலாறு. யார் வம்ச வரலாறு? நம்ம சொல்றதை கூர்ந்து கவனிக்கணும். நோட்ஸ் எல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம், புரியும் உங்களுக்கு. Look at Matthew. பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு வம்ச வரலாறை எழுதுகிற மத்தேயு இப்படி எழுதுறார். The book of the generation of Jesus Christ, the son of David. எல்லாம் சொல்லுங்க, the son of. அடுத்தது the son of. ஏங்க 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 இருங்க இருங்க, மேத்யூ உனக்கு என்ன இருக்கா? உங்கள் எல்லாரையும் நான் ஒரு சாதாரண சண்டே ஸ்கூல் கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாம் முதல்ல வந்தாரா, தாவீது முதல்ல வந்தாரா? ஐயோ என்ன அறிவு! ஆனா இங்க திருப்பி எழுதுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. மத்தேயு திருப்பி எழுதுறாரு. என்ன திருப்பி எழுதுறாரு? தாவீதன். ஏங்க முதல்ல வந்தது ஆபிரகாம், அவரை விட்டு போட்டு தாவீதுன்றாரு. பிரையாரிட்டி யாருக்கு கொடுக்கிறாரு? ரொம்ப நல்லவன் யாரு? See, my God doesn't show. நம்மலாம் கல்யாணத்துல பட்டியல் போட்டா பாப்போம் மாமன் நல்லவனான்னு. ஆண்டவர் பாருங்க, பட்டியல்ல கூட ஆபிரகாம் விசுவாச தந்தை அவர் பேரை செகண்ட்ல கொண்டு வந்துட்டு, தாவீத முதல்ல காட்டுறாரே என் தேவன். He is a God who takes the failures, he takes the lost, he takes the least, he takes the shepherd, he takes the nobody, he takes the nothing, he takes the one that is pushed from the family, and the kutra nivarana bali has a power upon him that anoints him and makes him to become the hero in the kingdom of God. Hey, the son of Abraham. அடுத்த வசனம், Abraham begat
ஆபிரகாம் பொண்டாட்டி பேர் என்ன? சாரா. நல்ல பொம்பளை, நல்ல பேரு, உத்தமி, உத்தமி புத்திரி. ஆனா அவர் பேரை மேத்யூ எழுதுற விட்டுருங்க. சரி, அது போல. ஐசக் பிகேட் ஜேக்கப். ஐசக் பொண்டாட்டி பேர் என்ன? ரெபேக்காள். கிணத்தண்டை 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்த உத்தமி. சிலருக்கெல்லாம் இன்னைக்கு மேல ரொம்ப கோபமாயிரும். அவரு பேர் அங்க எழுத. ஓகே, அடுத்தது பிகேட் ஜூடாஸ் அண்ட் ஹிஸ் பிரதரன். அண்ட் ஜேக்கப் பிகேட். யாக்கோபுக்கு 2 பொண்டாட்டி, ஒன்னு லேயாள், இன்னொன்னு ரேச்சல். அந்த 2 பேர் அங்க எழுதவே இல்ல. அடுத்தது இன்னொருத்தர். And Judas begot Phares and Zara of Tamar. இந்த தாமார் கதை தெரியுமா உங்களுக்கு? தாமார் நான் சொல்வது தாறுமார். வம்ச வரலாறு எழுதுற பரிசுத்தாவியானவர் சாராவை விட்டுட்டா, ரெபேக்கால விட்டுட்டா, ரேச்சலை விட்டுட்டா, லேயால விட்டுட்டா, தாறுமாற எழுதுறா. தாறுமார் கதை தெரியுமா? யூதாஸ் தாறுமாரை பெற்றாள். பிகட் ஃபாரேஸ் அண்ட் ஜாரா ஆஃப் தாமார். கதை தெரியுமா? இவர் ஒரு நாள் எங்கேயோ போயிட்டாரு. அங்க ஒரு பொம்பளை வேஷம், முகம் காட்டாம இருந்தாரு. இவர் நைட்ல உள்ள போயிட்டு வந்துட்டாரு. வரும்போது அந்த அம்மா கோழியும் பையன் வாங்கி வச்சுக்கிச்சு. இவ வீட்டுல வந்து இவர் பெரிய வீராதி வீரர் மாதிரி நடிச்சாரு. அந்த அம்மா பார்த்து வெளியே போடின்னு சொன்னாரு. அந்த அம்மா சொன்ன 1 நிமிஷம் இருங்கன்னு சொல்லி உள்ள போய் அந்த கோழியும் பையன் காட்டினாரு. அப்பதான் அவருக்கு தெரியும், நான் படுத்து எழுந்தது வேற யாரும் இல்ல, இந்த அம்மையார் தான். அவ்வளவு தாறுமாறு. ஆனா உத்தமி சாராவின் பெயரை எழுதாமல் இயேசுவின் வம்ச வரலாறு தாமாரின் பெயரை எழுதினாரே. He takes the nobody, the least, the nothing, the lost, and he makes them heroes. இவ்வளவு ஆணித்தரமா இந்த சத்தியத்தை எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க. நியூ லைஃப் சர்ச்சின் வாசல்கள் திறந்திருப்பதனால் தைரியமாய் சொல்கிறேன். ஓகே, விரல் வச்சுங்க. 1 தாறுமாறு. ஓகே, இயேசுவினுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதுங்க. இத சொல்ற தைரியம் என்னைக்குதான் சபைக்கு வரும்? 4 பரிசுத்தவான்களை மட்டும் சொல்ல சபை அல்ல. எதை இழந்தியோ, உனக்கு விரோதமாய் சொன்னார்களோ, கோட்டை விட்டியோ, கவுந்து வீண்டியோ, குற்ற நிவாரண பலி உனக்கு 120. ஓகே, இரண்டாவது ஃபாரேஸ் பிகாட் எஸ்ரோம். எஸ்ரோம் பிகாட் ஆராம். அப்பது and ஆராம் பிகாட் அமினாதாப். அமினாதாப் பிகாட் நாசோன். நாசோன் பிகாட் சால்மோன். and சால்மோன் பிகாட் போவாஸ் ஆஃப் ராகாப். உத்தமி சாரா பேர் இல்ல, ரெபேக்கா பேர் இல்ல, ரேச்சல் பேர் இல்ல. ஆனா ராகாபு பேரு. ராகாபு விசுவாசத்தில் உறுதியா இருந்தார். விசுவாச செயலை செய்தார். சிகப்பு கயிறை கட்டினார். இஸ்ரவேலுக்கு உதவி செய்தார். கர்த்தர் விசுவாச பட்டியலை கொண்டு வந்தார். ஆனா அவ யார் தெரியுமா? ஆண்டவர் வேணும்னே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல 3வது பொம்மை. 2வது பொம்பளையா? முதல் தாறுமாறு, 2வது. நானா இருந்தா அந்த வம்ச வரலாறு யாரையும் காட்டவே மாட்டேன். ராகாபு. அப்புறம் போவாஸ் பிகாட் ஓபேத் ஆஃப் ரூத். எல்லாம் சொல்லுங்க. ரூத். ரூத் நல்ல பொம்பளை, வர்ச்சுவஸ் உமன். ஆனா மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீகள் உபாகம புஸ்தகத்தின்படி இஸ்ரவேலின் பாளையத்தில் வரக்கூடாது. நியாயப்பிரமாணம் தள்ளினவளை ஆண்டவர் வம்ச வரலாறுல கொண்டு வந்தார். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், அந்த வார்த்தைக்கு ஆமீன் சொல்லணும். நியாயப்பிரமாணம் தள்ளின பொம்பளைய ஆண்டவர் வம்ச வரலாறுல எடுத்து காட்டுறாரு. ஓகே ஓகே, கவுண்டிங் தொடங்கலாம். தாறுமாறு, ராகாபு, ரூத். 4வது and Jesse begat David, and David the king begat Solomon of Her. Who is that Her? That had been the wife of Uriah. Her name is Bathsheba. ஏன் தெரியுமா அவருக்கு பாத்ஷீபான்னு பேரு? வெளியில குளிச்சதுனால. ஷீபா பாத்திங்கின் ஓபனர். பாஸ்டர் உங்களுக்கு வேண்டாத வெளிப்பாடுலாம் வருது. அவ பேரு பைபிள் என்னங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னங்க? சாலமோனுடைய அம்மா பேர் என்னங்க? பாத்ஷீபா. பாத்து என்னங்க? என்ன நடந்துச்சு அவ வாழ்க்கையில? அவ ஓபனர்ல குளிச்சா. தாவீத தப்பு சொல்ற தப்புதான். ஆனா நீ ஓபனர்ல குளிக்கலாமா? ஐயோ, சகோதரிகள் நிறைஞ்ச சபையில் சத்தியத்தை சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன போ
ஓகே ஓகே என்னலாமா ரெடியா முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா உங்களை ஒரு மாதிரி எல்லாம் யாராவது பண்ணாங்கன்னா சொல்ல 120% நான் ரெடியா இருக்கேன் சொல்லுங்க. தாறுமாறு சரி ஒழுங்கா பேரை சொல்லுங்க. தாமார், ஏன் அவளை இறக்கணும்? தாமாரு, ராகாபு, ரூத்து, பத்ஷிபா. அடுத்தது இது பண்ண எத்தனை ஆச்சு? 4. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அடுத்தது என்ன நம்பர் வரும்? அடுத்து என்ன நம்பர் வரும்? ஐயோ கணக்கு இவ்வளவு அழகா கணக்கு போடுறீங்க. 5. ஓகே கீழே படிச்சுட்டாங்க. Get me to Mary quickly, there's no time. Get me to Mary. And Jacob begat Joseph. Joseph the father அல்ல, the husband of Mary. இதுவரைக்கும் ஆப்ரஹாம் பிகாட், ஐசக் பிகாட். ஆனா ஜோசப் பிகாட் அல்ல, ஜோசப் ஹஸ்பண்ட் ஆஃப் மேரி தான். பைபிள் எங்கேயுமே தப்பு கோட்டை விடலங்க. அதுக்கப்புறம் சொல்றேன் ஜேக்கப் பிகாட் ஜோசப் தி ஹஸ்பண்ட் ஆஃப் 4 + 1 5. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னங்க? மேரின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 யாரு? மேரி. 5 என்றால் பைபிள் என்ன தெரியுமா? கிருபை. 5 கிருபையின் பெண்ணு வந்தபோது கிருபையின் ரட்சகர் இயேசு கிருபையின் உதிரத்தில் பிறந்தார். நீ குற்றம் இழைக்கப்படும் போது, நஷ்டங்கள் ஏற்படும் போது, நீ இழக்கும் போது, நீ தோல்வியை காணும் போது, நீ சாம்பலில் படுக்கும் போது, நீ ஒன்றை புரிந்து கொள். அடுத்த ஆலயத்தின் குற்ற நிவாரண பலி செலுத்துகிற நேரம் வரும்போது ஒரு ஆட்டை மட்டும் மந்தையிலிருந்து குற்றமில்லாத ஆட்டை எடுத்துக்கொண்டு நீ கர்த்தருடைய வீட்டில் வந்து ஆசாரியன் கையில் கொடுத்து விட்டு உன் குற்ற நிவாரண பலிக்காக 120% பெற்றுக்கொள்ள ஆட்டுக்குட்டியோடு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் நில்லு. நீ செலுத்தி விட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக உனக்கு இறந்த எல்லா இழப்புகளுக்கு மேல கர்த்தர் 120%. Come on church, இந்த வார்த்தைக்கு செல்லலாம். It is time for New Life Church to receive everything we lost. Time of restoration, the time of recovery, the time that sevenfold blessing is coming. இதுவரையும் இழந்த எல்லாவற்றையும் 7 மடங்கு பெற்றுக்கொள்ளும் மகத்துவமான நேரங்கள் வருதுன்னு விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்றவங்க யாரா கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாக கடவுள் தட்டும் போது 7 முறை 7 பேரை தட்டி சொல்லுங்க, ஜீசஸ் 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 ஜீசஸ், I have got him on my mind. Hallelujah. Hey, இன்னைக்கு வீட்டுக்கு நக்கலா தான் போனோம். உங்களை பார்த்து யாராவது உன் வாழ்க்கையை தாறு மாறாச்சே அப்படின்னு சொன்னா சொல்ல, ஆமா என் பேர் பைபிள் இருக்கியா? நீ உத்தமரா இருக்கலாம், உன் பேர் இருக்கோ இல்லையோ, என்ன கர்த்தர் அப்பவே கண்டுட்டாரு. கரங்களை உயர்த்துங்களேன். உன் இழப்புகளை காட்டிலும், உன் பாவ நிறைஞ்ச கடந்த வாழ்க்கை காட்டிலும் குற்ற நிவாரண பலி இயேசு அண்டை வரும்போது அவர் மகிமையிலிருந்து உனக்கு வரப்போகிற உயரம் உன் பாவத்தோடு ஒப்பிட்டு பட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. உன் மகிமை பெரிதா இருக்கும், உன் பாவம் ஒன்னில்லாம போயிரும். ஏன்னா எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை அதிகமாய் பெருகுகிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உன்னை வாழ வைப்பாரு, உன்னை உயர்த்துவாரு, உன்னை மேன்மைப்படுத்துவாரு, உனக்கென்று சொன்னதை செய்து முடிப்பாரு, உனக்கென்று சொன்ன எல்லா பங்குகளும் உன்னை நடத்துவாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எழுதும் போது சகலத்தையும் நிறைவாக 42 தலைமுறைகளில் 5 பெண்மணிகளின் பெயரை கர்த்தர் கொண்டு வந்து தாவீதின் குமாரனாகி இயேசுவை பிறப்பெடுக்க செய்த தேவாதி தேவன். He is a man who creates heroes of nobody. The lost is the hero, the last is the hero. கர்த்தர் உன்னை யாவரையும் வெற்றி நிறைவோடு நடத்துவார். இந்த வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கு காலையில் இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், உங்க கொண்டாட்டத்தின் நாள் மிக சமீபமாயிற்று. இன்னைக்கு இயேசுவை கண்டவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி அப்பத்தை கையில் எடுக்கிறவங்களாம் குடும்பத்தில் விழா கொண்டாடுற நேரம் வந்தாச்சு. உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், மகத்துவங்களை காண போறீங்க. உங்களை பார்த்து சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்களா? நீங்க மீண்டும் பிரகாசிக்க போறீங்க. அம்மா நீங்க மீண்டும் பிரகாசிக்க போறீங்க. ஐயா நீங்க மீண்டும் பிரகாசிக்க போறீங்க. You will shine again. கிருபை உங்க வாழ்க்கையில பெருக போகிறது. ஆமென். எல்லா அந்தகாரத்துக்கு மேல உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். காலையில் இப்படி சும்மா சொன்னேன், நீங்க பிரின்ஸ் ஜுவல்லரிக்கு போயிட்டு டைமண்ட் வாங்கினீங்கன்னா, டைமண்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? வைரம். ஐயோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கேட்டானா ஒருத்தருக்கும் தெரியல வைரம்னு. வைரத்தை உங்களை போய் கேட்ட, எனக்கு 2 வைரம் கொடுங்கன்னு கேட்டா அவங்க ஒரு கட்டை மேல ஒரு கருப்பு துணி, என்ன துணி?
கருப்புன்னு சொல்லுங்களேன். கருப்பு கருப்பு போட்டெல்லாம் நரகம் போவீர்களாக. ஓகே, கருப்பு துணி மேல அந்த வைரத்தை போட்டு உங்களை அப்படி லைட்ல காட்டுவார். எது தெரியுமா? உங்க வைரத்துக்கு ரொம்ப பாலிஷான பார்வை எங்க தெரியுமா? கருப்பு பேக்ரவுண்ட்ல தான். கரங்களை உயர்த்துங்களேன். அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். உன் பேக்ரவுண்ட் எவ்வளவு கருப்பா இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த வெளிச்சத்தின் கீழே, அந்த தேவ வெளிச்சத்தின் கீழே, அந்த குமாரனின் நீதியின் சூரியனின் வெளிச்சத்தின் கீழே உன் முகத்தை அவர் காட்டும் போது உன் கருப்பங்க தெரியாது. அந்த கருப்புக்குள் இருக்கிற உன் வைர வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி விலை இல்லாத உன்னை விலை உள்ளவனாய் மாற்றியார். பக்கத்துல தட்டி சொல்ல, நான் வைரம் தெரியுமா? தாறுமாறுகளை வைரமாய் மாற்றும் எங்கள் தெய்வம். ராகாபுகளை வைரமாய் மாற்றும் எங்கள் தெய்வம். ரூத்துகளை தடுக்கி நடந்த அனுகிரகத்தால் இடைக்கட்டும் எங்கள் தெய்வம். உங்க வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். இனி உங்களை யாரும் இறக்கி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே. இறக்குனா நீ அவனுக்கு விஷம் கொடுக்காத, அவனுக்கு விஷத்தை ஆயத்தம் பண்ணி நீ குடிக்காத, கசப்பு கொள்ளாத. பக்கத்துல போனால் போகட்டும். Just go on, be happy. 3 பேர் சொல்ல, go on, be happy. கண்டிப்பா இன்னும் 2 பேர் இதயத்தை உடைப்பாங்க. இன்னும் 4 பேர் உன் வழியா வருவான். அப்புறம் அவன் இப்ப யாரெல்லாம் மருமகனாவது வருவான். எவனும் வரலாம். வயசாகும் போது மருமகளாவது வருவா. உன் உயிரை வாங்குது, கவலைப்படாத. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சந்திக்கணும்னு நிறைய இருக்கு. பக்கத்துல நிறைய இருக்கு. இப்பயே எல்லாம் முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா உட்காராது, நிறைய இருக்கு. ஆனா வரும்போதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு குற்ற நிவாரண பலி செலுத்தும் நேரம் வரும். வரும்போதெல்லாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் கூட சொல்ல, இன்றைக்கு 120% இயேசுவின் நாமத்தில் நான் பெற்று கொள்ளுகிறேன். ஆமென். வேலையில கர்த்தர் உயரத்தை தராரு, வியாபாரத்துல கர்த்தர் உயரத்தை தராரு, குடும்பத்தில் இருந்த சோகங்களை கர்த்தர் நீக்க போறார். உங்க வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான உன் குடும்பத்தை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி 120% தராரு. எங்கே பில்லி சூனியம் வச்சு உன்னை இல்லாம ஆக்க நினைச்சாங்களோ அதே பங்குல உன் குடும்பத்திற்கு 120% மந்திரங்கள் உடையுது, பில்லி சூனியங்கள் உடையுது. இன்னைக்கு ஒரு குற்ற நிவாரண பலி நியூ லைஃப் சர்ச்சில் எழுந்து பிரகாசித்து நிற்பதை காணுகிறேன். இந்த ஆட்டுக்குட்டியின் பிரகாசத்தின் கீழ் உன்னை அவர் வாழ வைப்பார். சிரிக்க மாட்டீங்களா? got to be happy. பாஸ்டர், எங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 120% கஷ்டப்படாத பிள்ளைங்களுக்கு மேல கஷ்டப்பட்ட உங்க பிள்ளைங்களை கர்த்தர். இங்க இருக்கிற நிறைய பேரை நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், என் பிள்ளை பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், வழக்க நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். அவங்களாம் நல்லா இருந்தாங்க பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், வறுமையில வாழ்ந்த உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்றேன், குற்ற நிவாரண பலிக்கு முன்பாக 120% இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்டின் பலத்த ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ளணும். நீ உயரும் போதெல்லாம் யாரை தெரியுமா மகிமைப்படுத்துறேன்? என்னுடைய குற்ற நிவாரண பலியை என் இயேசு உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் இப்படி கை நீட்டி சொல்லுங்க, எல்லாம் யாரால? எல்லாம் அவரால தான். உனக்கு தெரியாமலே உன்னை பாதுகாக்கிறார், உனக்கு தெரியாமலே உன் கூட இருக்கிறார். நிறைய நேரம் நீ வீட்டை விட்டு புறப்படும் போதே உன்னை சாகடிக்கிற எல்லா ஏற்பாடும் சாத்தான் செஞ்சான். ஆனா உன் கண்களுக்கு மறைவாக பட்டயம் உரிய தூதனை அனுப்பி உன் வழிகளை உனக்கு செவ்வையாக்கி உன்னை சாகாமல் பாதுகாத்தது வேற யாரும் அல்ல, என் ஆட்டுக்குட்டியானவரே. Hey, come on church, hallelujah, praise the Lord. கரங்களை வலது கை மேல உயர்த்தும் மகளா, உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு 2 தூதன் வராங்க. கை கீழே போடுங்க. ஒரு தூதனுடைய எஃபெக்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு தூதனுக்கு எவ்வளவு வல்லம் இருக்குன்னு சொல்லட்டுமா? சோதோம் கோமோரா என்ற மொத்த பட்டணத்தையும் 2 தூதன் ஆண் வேஷத்துல வந்து அழிச்சாங்க. 2 தூதனுக்கு ஒரு கம்ப்ளீட் சென்னை பட்டணத்துக்கு மொத்த பில்டிங்கையும் வைப் அவுட் பண்ற பலன் இருக்கான். ஏங்க ஒரு மாதிரி பார்க்காதீங்க. 2 தூதனுக்கு வேளச்சேரி மொத்த ஐடி பில்டிங்கையும் தரைமட்டமா மாத்திர கெப்பாசிட்டி இருக்கான். அது விண்ணல் வேகத்தில் ட்ரெயின்ல போகாம போகக்கூடிய வல்லமை இருக்கான் தூதனுக்கு. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க 2 தூதனை கர்த்தர் உங்க வீட்டுல
அவர் தம் பிள்ளைகளை பாதுகாக்க தம் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறாரே. 120% அதுவும் மீட்பில தூதரின் பணிவடையும் கர்த்தருக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த ஆரோக்கியம் உள்ள பலத்த சக்தியுள்ள தூதர் உனக்கு துணையா இருக்கும் போது குச்சி முடி பேய்களுக்கும் பில்லி சூனியத்திற்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையை மேல தட்டி 3 முறை சொல்லு, சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. வனங்களை விரித்தவாறு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்ன பின்ன தெரிய